ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் நாமக்கல் எஸ்கே. பார்த்தீங்களா, இன்றைக்கி ஓப்பனிங்கே உங்களுக்கு வியூ செம்மையாக காட்டிட்டு போகிறேன். மேக்ஸிமம் நம்ம இந்த குக்கிராமத்து ரோடையே கவர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாமக்கல் ஃபுல்லாக இருக்கிற, அதாவது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டின ரோடே நான் காட்ட மாட்டேன். எல்லாமே புது புது ரோடாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக்கிராமங்கள் ரோடையே நம்ம கவர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே. யார் யார் வீட்டில் நான்வெஜ்ஜு, யார் யார் வீட்டில் வெஜ்ஜு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சேட் நியூஸு. அதாவது என்ன சொல்கிறது, சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ கண்ட்ரி பேர் கரெக்டாக நாம் சவுத் ஆஃப்ரிக்கான்னு தான் நினைக்கிறேன். வடகொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு ஒன்று, ஜெஜு அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டு 181 பயணிகளோடு பயணித்த விமானம் கிராஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக லேண்டிங் கியர் ஃபங்க்ஷன் ஆகாதனால வந்து பார்த்திங்கன்னா கீழே ஓடு பாதையில் தரையில் உரசிக்கிட்டே போய் அதுக்கப்புறம் அந்த ஏர்போர்ட்டோட காம்பவுண்ட் செவத்தில் முட்டி கிராஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 2 பேர் ரெக்கவரி ஆகிருக்காங்களாம். மீதி என்ன ஏதுங்கிறது ஸ்டேட்டஸ் தெரில, எவ்வளோ டெத் கண்டிஷன் என்ன ஏதுன்னு. எப்படியும் எல்லாம் அவங்க ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு தான் ஃபைனலாக அவங்க டேட்டாவை அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராவது ஃப்ளைட்டில் பயணம் செய்கிறவங்களா இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பயணம் செய்யுங்க. இப்போ தான் 25ஆம் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆச்சு. இன்றைக்கி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு. இதுக்கு நடுவில் இந்தியாவில் 2-3 அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதுன்னு நியூஸ் பார்த்தோம். என்னமோ தெரியல, இந்த டிசம்பர் மாதம் வருஷம் ஏதாவது ஒரு ரூபத்தில் மனித உயிர்களை பலி வாங்கும். இந்த வருஷம் என்னமோ தெரியல, ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் மூலிமா உலகம் ஃபுல்லாகவே எஃபெக்ட் அடிக்க மாட்டேருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பலியானவங்களுக்கு நம்ம என்ன ரெஸ்ட் இன் பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எத்தனை பேர் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஒரு 2 வாட்டி போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ளைட்டில் போன அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம நாட்டோட அரசியல் களம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்களா, டாபிக் மாறிக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்தனால. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப். இதை புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னாலும் வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் நம்ம லைஃப் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்டில் சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு. இங்கே பாருங்கள், ஒரு அழகான கோயில், முன்னாடி ஒரு வீடு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய சேனலுக்கு நேமெலாம் வைக்கலாமா அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் அதை என்னோடய பேரில் இருந்ததை அப்படியே வச்சு தான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்து எப்போ அந்த பேர்லாம் வைக்கிறாங்க, ஒவ்வொன்றும் ஒரு பேர் மாதிரி வருது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, அதாவது யூடியூப்பில் ஆப்லேயே போய் செட் பண்ணலாமாட்டிருக்கு நம்ம பேர், நமக்கு பிடிச்ச பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டதுக்கப்புறம் நான் வந்து த வாய்ஸ் ஆஃப் சதீஷ் அப்படின்னு என்னோடய யூடியூப் சேனலுக்கு வந்து பேர் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இந்த பேர் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் கமெண்டில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட் ஃப்ரெண்ட்ஸ் வைல் டிரைவிங். நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் இங்கே ஒரு சின்ன மலை. நான் சொல்ல நாமக்கல் அப்படிங்கிற அந்த ஊர் பேரே ஃபஸ்ட்டு மருவி வந்தது தான். ஒரிஜினல் நாமக்கலுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ராமக்கல் தான் அந்த ஊரோட பேர். அதுக்கப்புறம் ரொம்ப காலப்போக்கில் மாற்றப்பட்டது தான் ராமக்கல்னு மாறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நாமக்கல்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கோழினா ரொம்ப ஃபேமஸ்ன்னு. கோழி பண்ணையெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கனாலும் இந்த நைனாமலை தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், கோழி பண்ணை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. என்னமோ தெரில ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ உங்களுக்காக காட்டணுன்னு வரும்போது எல்லாம் ட்ரை பண்ணுறேன், சன்ரைஸ் மட்டும் வரவே மாட்டேங்குது. சாரி சன்செட் ஆகிறத காட்டலான்னா அது மட்டும் அந்த சீன் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஓகே, எப்படி டெய்லியும் உங்களை வீடியோவில் மீட் பண்ண தானே போகிறேன், என்றைக்காவது ஒரு நாளைக்கு கிடைக்காமலாம் போயிடும். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக அங்கே இருக்குது பார்த்தீங்களா வீடு, அந்த இடத்துல ஒரு வீடு தெரியுதுங்களா? இது அந்த கோழி பண்ணக்காரங்க வீடாக தான் இருக்கும்.
இல்லைனா அங்கே வேலை செய்கிற மேனேஜர் வீடு, வேலை செய்கிறவங்க வீடாக இருக்கும். பின்னாடி ஒரு தம்பி ஓவர்டேக் பண்ணுறான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏதோ ஒரு சின்ன மூட் அவுட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு அந்த நியூஸ் வந்ததுலேருந்து எதுவும் பேசுகிறதுக்கு எதுவும் தோண மாட்டேங்குது. என்னடா ஹியூமன்ஸ் லைஃப் அப்படின்ட்டு. பாருங்க ஏதோ ஃப்ளாட் போடுவாங்களாட்டுருக்குதுங்க. ஆயா 2 நடந்து போகிறாங்க. இங்கெல்லாம் நடராஜா சர்வீஸ் தானாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பஸ் வசதிலாம் எதுவும் இருக்காதாட்டிருக்கு. வச்சுருந்தா 2 வீலரில் போகலாம் மாட்டிருக்கு, இல்லைனா நடந்து தான் போகணும் மாட்டிருக்கு. நல்லா ஃபிகர் 2 ஃபிகர் போகுது. இங்கே பாருங்க, அந்த மலையில் மட்டும் கொஞ்சமாக சன்லைட் தெரியுது. சீக்கிரமாக கேமரா ஒன்று வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வண்டியிலே ஃபிட் பண்ணிக்கிற மாதிரியோ, இல்லைனா நம்ம ஹெல்மெட்டில் ஒரு கேமரா இருக்கிற மாதிரியோ, அந்த ஃபுல் செட்டப் ரைடிங் செட்டப்பில் வந்து வீடியோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ரெக்கவரி ஆகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வீடியோ நிறையா எடுத்து நல்லா எடிட்டிங் கட்டிங்லாம் பண்ணி ஒரு குவாலிட்டியாக உங்களுக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். சண்டே ரொம்ப பசியாக வேறு இருக்குது. ஓகேங்களா, மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.